உங்ககிட்ட எனக்குன்னு எதுவுமே கேட்டது இல்லப்பா. ஆனா இப்ப கேக்குறேன். என் அத்தைய, அந்த வீட்டு மகாலட்சுமியை காப்பாத்தி கொடுங்கப்பா. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு துடியா துடிக்கிற அந்த மகராசியை காப்பாத்தி கொடுங்கப்பா. எனக்காக காப்பாத்துங்கப்பா. அப்பா, அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் 7 ஜென்மத்திலயும் நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. அப்பா, எனக்காக போராடி அந்த நல்ல உள்ள இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. மனசு வைங்கப்பா. உங்க அப்பா காப்பாத்துவாருடி. சத்யா அக்கா, மாமா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்கக்கா. சத்யா, அது அக்கா போனை கொடுங்கக்கா. கொடுக்குறேன். மாமா, சத்யா லைன்ல இருக்கா? சத்யா, மாமா மாமா மாமா, அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா. அப்பா கிட்ட ப்ரே பண்ணேன். அப்பா போட்டோல இருந்து போய் விழுந்துச்சு. அது அவரே கொடுத்த மாதிரி இருந்தது. அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை குணமாயி வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. அவங்க நல்லபடியா வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க மாமா. சத்யா, மாமா, நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாது மாமா. என் பிரார்த்தனை வீண் போகாது மாமா. சத்யா, எனக்கு உன் வார்த்தையில நம்பிக்கை இருக்குமா? சத்யா, கொஞ்சம் இருமா. டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அவங்க பழிச்சிட்டாங்க. பட் ஒன் திங், இது ஆச்சரியம்னு தான் சொல்லணும். ட்ரீட்மெண்ட் சமயத்துல அவங்க பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருந்தது. அவங்களுக்காக யாரோ சின்சியரா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க பழிச்சிருக்காங்க. எங்க கையில எதுவுமே இல்ல. சத்யா, மாமா, உன் பிரார்த்தனை பலிச்சிருச்சுமா. ஆமா, அத்தை பொழைச்சுக்கிட்டா. சத்யா, நீ உன் பிரார்த்தனையினால ஜானகியை மீட்டு கொண்டு வந்துட்டமா. மாமா, நீங்க போய் அத்தைய பாருங்க. சரிங்க மாமா. மாமா, அத்தை நல்லாயிட்டாங்கம்மா. அப்படியா? டாக்டர், அம்மாவை பார்க்கலாமா? அவங்க மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே. டேய் குமார், சத்யா பிரார்த்தனை பண்ணி என் ஜானகியை காப்பாத்திட்டாடா. வாங்கப்பா. கிழவன் இன்னும் அடங்க மாட்டேங்கிறானே. என்னக்கா கடைசியில இப்படி சொல்றீங்க? இல்லடி, இது ஏதோ கூட்டு சதி மாதிரி இருக்கு. அக்கா, புடவை நெக்லஸ்னு அவ்வளவு பண்றாங்களேக்கா. அதாண்டி இன்னும் பயமா இருக்கு. ஏதோ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அவர் அன்னபூர்ணி கிட்ட பேசினத நான் சுரேஷ் கிட்ட சொல்றேன். அவன் என்ன கோவிச்சுக்கிறான். இவரு நக்கலா பாத்துட்டு போறாரு. இந்த கல்யாணத்தை வச்சுதான் சுரேஷ் தாரணி விஷயம்னா என்ன அர்த்தம்? இவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். விடக்கூடாது விஜயா. மறைமுகமா ஏதோ சதி நடக்குது. சாத்தானுக்கு சாவி கிடையாது. வாங்க வாங்க, உள்ள வாங்க.
வாங்க. வணக்கம் வணக்கம்மா. சுஜாதா வாங்க, எங்க உட்காருங்க. வாங்க ஆண்டி. வாமா உட்காருங்கம்மா. உட்கார்ந்து பேச நேரம் இல்லைங்க. சுஜாதா கிளம்பு, கடைக்கு போலாம். ஆண்டி என்ன பாக்குறீங்க? நிச்சயம் முடிஞ்ச கையோட சும்மா இருக்கலாமா? பொண்ணுக்கு நகை புடவை மத்ததெல்லாம் பார்க்க வேணாமா? நீங்களும் கிளம்புங்க.